நண்பர் ஹிஸ்புல்லாவுடைய பல்கலைக்கழக விவகாரமும் அதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர் அதை கையாண்ட விதம் பலமாக இருக்கலாம். அதாவது அவருடைய வெளிப்படைத்தன்மை என்பது சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதுக்கு கொடுத்த பிரசித்தம் என்பது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானத்துக்கு ஏற்கனவே வந்துவிட்ட மாதிரி அவர்கள் எல்லோரும் நடந்து கொள்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் தலையிட்டு இதை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன, நான் உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறேன் என்ற நிலையில் இந்த அனுமதியை கொடுக்கிற அந்த விஷயம் எங்களுடைய அமைச்சங்கள் வருகிற ஒரு நிலையிலே அது ஒழுங்குபடுத்தப்பட்டு அதற்கான சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு வந்தது. டிகிரி சர்டிஃபிகேட், அந்த பட்டமளிப்பதற்கு அருகதை உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கு இருக்கின்ற அமைப்பினர் தேவையான நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு சொல்லி அது சம்பந்தமான விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று இந்த ஷரியா பல்கலைக்கழகம் என்ற விஷயம் கொண்டு வரப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நண்பர் ஹிஸ்புல்லாவுடைய நடைமுறை அதிலே சில விவகாரங்களிலே வெளிப்படைத்தன்மை போதியாக இல்லை என்ற ஒரு கேள்வியை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு ஷரியா பல்கலைக்கழகம் என்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். ஷரியானா என்ன? ஷரியா என்றால் அரபு வார்த்தையிலே சட்டம் போதிப்பது என்பது அதில் சில யார் யார் போதுகிறார்கள், அதாவது இந்த விரிவுரையாளராக வரப்போகிறார்கள் என்ற ஒரு பெயர் பட்டியலையும் வைத்துக்கொண்டு இது நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஷரியா சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தயாராகின்ற, அதற்கு வழிகோலுகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக இது இப்பொழுது பிரசித்தமாக பேசப்படுகிறது. அப்படி எந்த நோக்கமும் அங்கு இருந்ததாக எனக்கு தெரியாது. அப்படி இல்லை என்றாலும் இவங்க என்ன ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லுகிற போது அது சரியாக போதாக்குறைக்கு பிரைம் மினிஸ்டரே சொல்லுகிறார். பிரதம மந்திரி சொல்கிறார் சரியா பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அவர் கூட படித்து விட்டாடே, இது சரியா பல்கலைக்கழகமா, யாரும் அதே வலிந்து போய் இப்போ அவருக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது கூட இங்கே அவகாசம் இல்லை. அவர் இப்போ என்ன பேப்பரை போட்டு பார்த்தா இது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இதால் பாதகம் வரப்போகுது. ஏன்னா நாங்கள் சரியா பல்கலைக்கழகம் அதனுடைய உண்மைத்தன்மையை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலும் இல்லை. அதுக்காக பிரதமர் போய் எடுத்ததுக்கெல்லாம் சரியா பல்கலைக்கழகத்தை நாங்கள் முஸ்லிம் தனியார் சட்டங்கள் சம்பந்தமாக நான் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன், மதரசாக்கள் உடைய விவகாரங்களுக்கு சட்டம் கொண்டு வர போகிறோம் என்று இப்போ பகிரங்கமாக கூட்டம் நடத்தி பேசுகிறார். அதுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு விட்டது. அந்த பதட்டத்துக்கு காரணம் ஒரு கொதி நிலையில் மக்களை உருவாக்கி விட்டார்கள். இதற்கு ஊடகங்கள் ஊதி பெருப்பிக்கிற கதைகள். நான் முஸ்லீம்களை திருப்திப்படுத்துறதுக்கு இங்கே கதைக்கிறதுக்கான தேவையும் கிடையாது. உண்மையில் நான் நீங்கள் இதை தெளிவுபடுத்துறதுக்காக எங்களை ஒரு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், நல்லது. என்னுடைய நோக்கம் கூடுதலாக நாங்கள் சிங்கள ஊடகங்களிலே போய் சிங்கள மக்களுடைய மனதிலே உருவாகி வருகிற இந்த பீதி, அவர்களுக்கு மத்தியிலே வேண்டுமென்று விஷமத்தனமாக உருவாக்கப்படுகிற கருத்தாடல்கள், இவற்றுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதை கொஞ்சம் அதையும் பக்குவமாக கொஞ்சம் சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியிலும் இது தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. அங்கே போய் என்ன நண்பர் ஹிஸ்புல்லா சம்பந்தமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இல்லையே, அதையோடு சேர்த்து இதுக்கும் முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரி இந்த சரியா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழ் மக்களும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச கண்டேன். இது சகலருக்குமான ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இதை ஆக்கப் போகிறேன் என்று ஹிஸ்புல்லா படித்து ராப்பகலாக கதைத்தாலும் அதை யாரும் நம்புவதற்கு தயாரில்லை. அவருக்காக நான் பச்சாதாபப்படுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது அவர் கையாண்ட விதம் கொஞ்சம் இன்னும் பக்குவமாக விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு செயல்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் இதை விளங்கப்படுத்துவதற்கான ஒரு பின்புலத்தையே இல்லாமல் செய்து விட்டார். அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் அடைந்த மாற்று சமூகத்தினர் அவர் மீது வைத்திருக்கிற ஒரு அவநம்பிக்கை கூட அவரை நம்ப முடியாது. அவர் இப்படி சொன்னால் இப்படித்தான் செய்வார் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் கூட தமிழ் சமூகம் அப்படி நினைக்கலாம் இல்லையா? அது துரதிர்ஷ்டவசமானது. என்றால் சகோதர தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஏன் இந்த சந்தேகங்கள் எழ வேண்டும்? நான் என்ற அவருடைய பக்க நியாயங்களை நான் கதைக்கிறேன் என்பதல்ல. நான் சொன்ன மாதிரி அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்ற ஒரு பாரிய நிதி வந்து சேர்ந்திருக்கிறது என்பது இப்போ ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். அதை எப்படி அவர் செய்தார் என்றதுக்கான ஏதோ ஒரு வகையிலே அதுக்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும். என்றால் அது என்ன இப்போ என்ன எல்லா வெளிநாட்டு முதலீடு
நல்ல ஒரு காரியத்துக்கு வந்திருந்தாலும் இப்போ பயங்கரவாதத்தோடு தொடர்புபடுத்தி இந்த வெளி உலகிலிருந்து அதீத பணம் வந்து சேருகிற எல்லா விவகாரங்களையும் கொஞ்சம் பூதக்கண்ணாடியோடு பார்க்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏன்னா இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கத்தான் வேண்டும்.